Hi friends, welcome to Shegar's உலகம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூந்தி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பார்சல் கண்டெய்னர்ல சேஃப்டி பின் வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். உங்க வீட்ல அலுமினியம் கண்டெய்னர் இருந்தா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டி பின்லயே கொஞ்சம் பெரிய சைஸ் பின்னா எடுத்துட்டு இந்த மாதிரி ஹோல் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த கப்ல கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிடணும். முதல்ல அவ்வளோ தண்ணியை நம்ம சேர்த்து கலரக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணி கலந்துக்கிடணும். ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணிங்கிற பதம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து நம்ம பூந்தி போட்டுடலாம். ஆயில் நல்ல ஒரு ஹீட்டில் இருக்கணும். ஒரு சொட்டு மாவு எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி பூந்தி மேலே எலும்பி வரணும். இப்போ கண்டெய்னரில் நம்ம கலக்கி வச்சுக்கிற கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வச்சு ஒரு வரலை வச்சு தட்டிக்கோங்க. கீழே அழகாக முத்து முத்தாக நமக்கு பூந்தி விழ ஆரம்பிச்சிரும். பூந்தி நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம இந்த பூந்தியை ஆயிலிருந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன பூந்தியாக அழகாக நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக நமக்கு பூந்தி ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பூந்தியாக கிடச்சிருந்துச்சி அப்படின்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் கடலை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 ஏலக்காயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுக்கிற பூந்தியை ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பாகுபதமும் வர தேவையில்ல. சீனி நல்லா கரைஞ்ச உடனே நம்ம பொரிச்சு வச்சுக்கிற பூந்தியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போதே சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பூந்தி அவ்வளோ சீனி பாகையும் நல்லா உறிஞ்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கலரணும். பார்த்தீங்கன்னா நல்லா பூந்தி அவ்வளோ சீனி பாகையும் உறிஞ்சிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லட்டா பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சி வச்சுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சாஃப்டான ஒரு லட்டு நமக்கு கிடச்சிட்டு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.